ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் தங்கமயில காணும்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா தேட போயிட்டாங்க. தேடாதீங்க, நான் பாத்ரூம் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ இங்கே இருக்க, எங்கள் மீனாவும் ராஜுன்னு சொல்லி கேட்க, மீனாவும் ராஜையும் கடத்தி வச்சிருக்காங்க. ராஜு ஒரு வேலையை கண்ணு முடிச்சிருச்சுங்க. அக்கா எந்திரிங்க, அக்கா எந்திரிங்க. சரி எந்திரிக்கலாமா, கிளம்பலாமாங்குது. அம்மா கட்டி போட்டிருக்காங்கம்மா பாருமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சார் கடத்தன சார் அப்படின்னு கூப்பிடுது. என்னடா இது ஒன்றும் புரியல. இதுக்கு பேர் தான் பதுங்கி பாயறதோ இருக்கலாம். ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு கொஞ்ச நேரம் பொறுமையாக பேசினேன் நம்ம மீனா. அதுக்கப்புறம் பார்க்கணுமே, ஐயோ உள்ளே வந்துட்டு பெரிய ரவுடி ரங்கமாகவே இருப்பாளாட்டுக்கு. அதனால் கண்ணா பின்னான்னு வார்த்தை வந்துருச்சு. எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, எங்கள் அம்மா யாருன்னு தெரியுமான்னு காலர் தூக்கி விட்டு சுற்றுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் இவங்க பேசிக்கிட்டே இருக்க டைமில் வந்துட்டு சரி வாங்க உள்ளே யாரை கடத்தி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம், அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும், அந்த பொண்ணுக்கு அக்கா தாங்க, அக்கா யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு சரின்னு உள்ளே வந்து மாஸ்கை போட்டு வந்து நின்னா கடத்தி வச்சிருக்குது இவங்க தங்கிச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜ் என்ன சொல்கிறாங்க, டேய் எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, எங்கள் அண்ணன் யாருன்னு தெரியுமாங்கிறாங்க. டேய் என்கிட்டயே என்னை பற்றி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போய் முக்குன்னு முக்குறாரு. டே ஏன் தங்கச்சை கடத்திட்டு வந்துட்டீங்களாடா, ஏன்டா இப்படி இருக்கீங்க, கண்ணு தெரியாதவங்களாடா நீங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அடின்னு அடிக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னோன்னே உங்களுக்கு ஜர்க்காயிடுச்சு போல, இவங்கெல்லாம் பயந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏமா கடத்தினதே உங்கள் அண்ணன் தாமா, நீ ஏமா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தம்பி பாவும் அப்செட்டில் இருக்காப்புல, எதுவுமே நடக்கலன்னு. இன்னொரு பக்கம் கோமதி அம்மா இருந்துட்டு எங்கே காணும் ராஜியும் மீனாவையும் சொல்லிட்டு ரொம்ப தேடுறாங்க. எங்கே உன் மருமலுக்கு போயிட போகிறாளுங்கன்னு சொல்லிட்டு குழலிக்கு 3 வரையும் போயிடுச்சு. என்னப்பா இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னதான் இருந்தாலும் என் மருமகளுக்கு பற்றி பேசினா உனக்கு இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு கோமதி அழகா ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. இவங்க 2 பேத்துக்கு ரொமான்ஸ் இந்த வயசில் போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மீனை வந்துட்டு டே அப்படின்னு கத்துறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.